செம்மணியை மட்டும் பேசவான குருக்கள் மடத்துல ஷஹீதாக்கப்பட்ட ஹாஜிகளோட பாடிஸும் எடுங்க. அதுக்கு செஞ்சவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்க, எவர் இருந்தாலும் பரவாயில்ல. கருணாமனும் பிள்ளையானும் தான் இதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கதை அடிப்படுது. கொஞ்சம் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் எல்லாம் நல்ல சந்தோஷமா அவங்களோட அரசியல் செய்றாங்க, பரவாயில்ல. செம்மணிக்கு குழி தோண்டி எடுத்த மாதிரி இங்க குழி தோண்டி ஷஹீதாக்கப்பட்ட புதைக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்று தான் நாங்க கேட்கிறோம். செம்மணியை மட்டும் இவ்வளவு நாங்க பேசுறோமே பெருசா, இந்த பள்ளிவாசல்ல ஷஹீதாக்கப்பட்ட, அதோட புலனறுவில் ஷஹீதாக்கப்பட்ட, மற்ற இடங்கள்ல ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லீம்களோட உயிர் இல்லையா? அந்த குருக்கள் மடத்துல இருக்கிற இப்ப நான் இங்க பள்ளிவாசல்ல வந்த உடனே 2 சகோதரர்கள் சொன்னாங்க, அவங்களோட பொடி கூட கொடுக்கல எங்களுக்கு. எவ்வளவு கொடுமை செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துருங்க. இல்லாடி போனா அப்படியே சுட்டுட்டு அப்படியே போட்டுரும். செம்மணியை பத்தி கதைக்கிறோம், ஆனா குருக்கள் மடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ இருக்கிறேன் காத்தாங்குடி பள்ளிவாசலில். எல்டிடி பயங்கரவாத தொழும் பொழுது கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லீம் பள்ளிவாசல், இஸ்லாமிய பள்ளிவாசலில் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு விளங்கும் எத்தனை பெரிய பெரிய புல்லட்ஸ், மெஷின் கன்ஸ் அவங்க ஃபயர் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த டைமில் நான் எனக்கு கருணாமன், விநாயகம் மூர்த்தி முரளிதரன், அவரும் பிள்ளையார், ஒன் டைம் சீஃப் மினிஸ்டர், அவர் மினிஸ்டர். இது அரசியல் ரீதியாக சம்மந்தமாக நான் பேச வரல. எப்படியுமே எல்டிடி உடைக்கிறதுக்கு தமிழ் எல்டிடி ஃபேவராக இருக்கிறவங்க சொல்கிறாங்க கருணாமனை துரோகின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் உதவிங்கன்னு பதவி எடுத்தேன். அது இல்லாமல் அவங்களோட பிரச்சனை. ஆனால் இதுகளை பார்த்த உடனே இப்போ நான் பேச வர்றது இந்த செம்மணி மாஸ் கிரேவ் 32 பேர் உள்ளுக்கு படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்கள். இங்கெல்லாம் தொழுது கொண்டு இருந்தவங்க பொதுமக்கள் இல்லையா? செம்மணியை மட்டும் இவ்வளோ நாங்கள் பேசுகிறோமே பெருசா, இந்த பள்ளிவாசலில் ஷஹீதாக்கப்பட்ட, அதோட புலனறுவில் ஷஹீதாக்கப்பட்ட, மற்ற இடங்களில் ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லீம்களோட உயிர் இல்லையா? இதுதான் எங்களோட அரசியலில் இருக்கிற மந்திரிமார்களும் அமைச்சர்மார்களும் இதை பற்றி கொஞ்சம் கதைங்க. நீங்கள் செம்மணியை மட்டும் எடுக்கிறது நல்ல, காசால லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு பிள்ளைகளை பச்சையாக கொள்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சும்மா வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சும்மா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்கிற கோல முஸ்லீம்கள் ஆகிட்டோம். கவலைப்படவான பற்றுனா படட்டும், 2 ரொட்டி கூட சாப்பிட்ருங்க. கோல முஸ்லீம்கள் ஆகிட்டோம். கோல முஸ்லீம்கள் நல்ல காலம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில், சலாவுதீன் அய்யூபி காலத்தில் நாங்கள் இல்லை, எங்களோட கழுத்து கை கால்லாம் இருக்காது. என் கோல முஸ்லீம்கள் அவங்களுக்கு தேவைப்படலை. அவங்களுக்கு புத்திசாலி, வியாபாரி, நல்லா தெம்புள்ள பண்பாடு உள்ள முஸ்லீம்கள் தான் இருக்கணும். இப்போ எல்லாம் இருக்கிற ஷோ பீஸ் தான். நாங்கள் டம்மி பீஸ் வேர்ல்ட். 90% முஸ்லீம்கள் அப்படி சொல்கிறேனே, டம்மி பீஸ் வேர்ல்ட். பேசுகிறதுக்கு வக்கீல்ல, பேசுகிறதுக்கு பயம், எனக்கு பிஸ்னஸுக்கு பாதிப்பு வரும், எனக்கு இந்த தொழிலில் பாதிப்பு வரும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், எங்களோட வீட்டில் பொன் கேட்டு வர மாட்டாங்க, எனக்கு பிள்ளைக்கு பொன் கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் பயந்து போலேன்னு மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ அல்லாஹ் தாலா அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க? அல்லாஹ் தாலாக்கு எப்படி பதில் கொடுப்பீங்க? இதைத்தான் நீங்கள் பேசணும். சத்தமாக பேசலாம், பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் பாருங்கள். இங்கே இமாம் சம்பளத்தில் மிஞ்சி கொண்டிருந்தாங்க. ஸோ வேறு எல்லாமே மற்ற ஷஹீதாக்கப்பட்டாங்க. 114 127 பேர் நினைக்கிறேன். அதில் சின்ன பிள்ளைகளும் வந்திருந்தாங்க, இஷாவுக்கு வந்திருந்தாங்க அவங்க. ஸோ இதுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது செம்மணி மட்டும் எடுக்காமல் இதெல்லாம் புல்லட்ஸ், பெரிய எல்எம்ஜியில் லைட் மெஷின் கன்ஸ், பெரிய பெரிய சின்ன பிள்ளை மற்ற இதெல்லாம் பார்க்க போனால் இதுவல் இப்படியே தான் இருக்கணும். செம்மணியை நாங்கள் பேசுகிறோம் இல்லை, இந்த மாதிரி படுகொலைகள் பயங்கரவாதியால் பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இலங்கையில் நடந்த மற்ற இனக்கலவரங்களில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களை பற்றியும் பேசுங்க. அதில் இதுக்கு முதல் நடந்த அலுகமையில் ஒரு ஆள் செய்யப்பட்டாங்க. திகநிலர் 2 பேர் இந்த கொல்லப்பட்டாங்க. அந்த டைமில் இருந்து அரசாங்கங்களை பற்றி பேசலை, நல்ல ஆட்சியும் இருந்துச்சு, மற்ற பழைய யுத்த நிறுத்தத்தில் இருந்த மற்ற அரசாங்கமும் இருந்துச்சு. நிதாஸ் பக்ஷ அரசாங்கம் ஏதோ அதுக்கு அது மட்டும் அரசாங்கம் ஆச்சு. இவங்க வேறையாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட செஞ்சு மற்றவங்க வந்தாங்க. அரசியல் பேச வரலை, யாபம் காட்டுறேன். அதாச்சும் எங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டதுன்னு செம்மணியில் இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே 127 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க, பாஸ்கரிக்கப்பட்டாங்க. இதனால் நான் சொன்னேன், இதுகள் எல்லாமே பார்க்க போனால் எவ்வளோ பெரிய அநியாயங்கள் முஸ்லீம்களுக்கும் நடந்திருக்கு.
ஆனால் இங்கே வாழணும், சகுவாழ்வு இருக்கணும். நான் சொல்ல வாரது செம்மணிக்கு மட்டும் நாங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, காசாக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எங்களோட அரசாங்கம் கொடுக்குதான். முஸ்லீம்கள் 85% போட்டால அரசாங்கம் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற என்பிபி ஜேடிபி மந்திரிமார்கள் கோல மந்திரிமார்கள்னு மக்கள் சொல்கிறாங்க. கோல என்னவல்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு இதெல்லாம் பேசுங்க புரியுதா? பேசுறது டாக் சென்ஸ், நான் சென்ஸ் இல்லை. ஒருத்தர் என்ஜினியராம், ஒருத்தர் டாக்டராம், மற்றவர் மௌலவியாம், மற்றவங்க வியாபாரிங்களாம். நீங்களாம் என்னத்தை வச்சு தான் வியாபாரம் பண்ண போகிறீங்க? ஆமாம், உங்களுக்கு சம்பளமும் நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு கேட்குறீங்களாமே. என்பிபி ஆட்கள் ஜேபி ஆட்களுக்கு போகிற சம்பளம் எல்லாம் பிளவத்தைக்கு அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு போயிட்டு நீங்கள் தான் கேட்கணுமே பிச்சை. அந்த மாதிரி பிச்சைக்கார மந்திரிகள் ஆகிட்டீங்களான்னு சொல்லி ஆட்கள் சொல்கிறாங்க. அந்த சிங்கள மந்திரிமார்கள், தமிழ் மந்திரிமார்களும் முஸ்லீம் மந்திரிமார்களும் இருக்கிறாங்க. கேவலம் உங்களுக்கு எல்லாம் போட்டு நாங்கள் அங்கே இருக்கிறாங்களே கிரேவ் அடக்கம் செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்களே, அவங்கக்கிட்ட நான் அவங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே பச்சை சொன்னது செம்மணி மட்டும் பார்க்கவான முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க. அதையும் சரியாக பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு நான் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இது மீரா கிராண்ட் ஜுமா மஸ்ஜித். 103 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நான் பள்ளியிலேருந்து வெளியே வந்த சுற்றி கொஞ்சம் வாய்ஸ் கூடும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ நடந்திருக்கு? 3 ஆகஸ்ட் 1990ஆம் ஆண்டில். முஸ்லீம்களே வேணாம், அவங்களோட வேலையா கேட்ட நாளத்துக்கு அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னார்லேருந்து எல்லாம் வெளியாக்கப்பட்டாங்க. அகதியாக புத்தளத்தில் இருந்தவங்க, அதோட சரித்திரம் இருக்கு. 103 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. வயசாளிகள் இருந்தாங்க 65, 11, 43, 13. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் வந்தாங்க இஷா தொழுகிறதுக்கு. இந்த மீரா கிராண்ட் ஜுமா மஸ்ஜித்ல 78 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதோட மற்ற 25 பேர் பக்கத்து பள்ளியில் முன்னாடி இருக்கு லகூன் என்று சொன்னால் சிஎன், அங்கே லகூனில் இருந்து போட்டில் வந்தவங்க. அருணாமனும் பிள்ளையானும் தான் இதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கதை அடிப்படுது. கொஞ்சம் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் எல்லாம் நல்லா சந்தோஷமாக அவங்களோட அரசியல் செய்கிறாங்க. பரவாயில்ல, செம்மணிக்கு குழி தோண்டி எடுத்த மாதிரி இங்கே குழி தோண்டி ஷஹீதாக்கப்பட்ட புதைக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்று தான் நாங்கள் கேட்குறோம். அவ்வளோதான். இலங்கை உள்ள முஸ்லீம்கள் நாங்கள் கோல முஸ்லீம்கள் ஆகிரவானம். அது சுற்றி இப்போ இருக்கிற ஜெப்பி நப்பி அரசாங்கத்தில் இருக்கிற இந்த பிச்சைக்கார முஸ்லீம் மந்திரிகள் என்றால் உங்களுக்கு சம்பளமும் நீங்கள் பிச்சை எடுத்தால் தான் வருமே, உங்களுக்கு டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு வருது இல்லைன்னு தான் சொல்லப்படுது. இந்த ஷஹீதுகளுக்கு யாரும் வகை சொல்லணும்? நாங்கள் இது நான் இருக்கிற 5வது தடவை நான் வார காத்தாங்குடி. ஆனால் எங்களுக்கு பாத்தியா ஒன்று ஓதி தான் போகலாம், வேறு எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் இதுக்கு என்ன செஞ்சீங்க? இதுக்கு எதுக்கு முதல் இருந்தவங்க தானே இப்போ கூட அதிகாரத்தில் இருக்கிறீங்க. மந்திரியாவி, அமைச்சராவி, எதிர்கட்சியில், ஆளுங்கட்சியில் எல்லா இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க. உங்களோட கட்சி பேதத்தை மறந்துடுங்க. களிமா என்ற ஒன்றை யாவும் வைங்க, களிமா என்ற மட்டுத்தை யாவும் வைங்க. அப்பதான் அந்த தூங்கி இருக்கிற உங்களோட ஈமானுடைய பலவீனம் கொஞ்சம் எழுமம் என்று எனக்கு மனசு சொல்லுது. நான் உங்களுக்காக துவா கேட்கிறேன். மக்கள் நீங்களும் எனக்காக துவா கேளுங்க, என்னுடைய சேஃப்டிக்காக துவா கேளுங்க. ஏனென்றால் இருக்கிற கோல அரசாங்கத்தில் இருக்கிற கோல எதிர்கட்சியில் இருக்கிற சில முஸ்லீம்கள் மந்திரிகள், சில எல்லாம் இல்லை, எதிர்கட்சியில நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனா யாவும் வைங்க, இப்ப போயும் நாங்க அந்த அடக்கம் செய்யப்படுற இடத்துக்கு இது ஒரு கபர், இது ஒரு கபர், இது ஒரு கபர், இது ஒரு கபர் அப்படின்னு சொல்லி 103 பேர் இங்க இருக்கிறாங்க. 103 பேரை இங்க அடக்கம் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஜன்னத்துல அவங்களுக்கு ஆலா மக்காம் கொடுக்கணும். அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். நிச்சயமா அவங்க சொர்க்கவாதி தான். நிச்சயமா ஷஹீதாக்கப்பட்டவங்க நிச்சயமா சொர்க்கவாதி தான். ஆமா, குருக்கள் மடத்துல எதிர்த்தியால படுகொலைப்பட்ட செய்யப்பட்ட ஹாஜாஜிகள் அவங்களோட பொடிஸ் கூட கொடுக்கல. இப்ப கூட எங்கட முஸ்லிம் மந்திரிமார்கள், எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களும், அந்த குருக்கள் மடத்துல இருக்கிற இப்ப நான் இங்க பள்ளிவாசல வந்த உடனே 2 சகோதரர்கள் சொன்னாங்க, அவங்களோட பொடி கூட கொடுக்கல எங்களுக்கு. எவ்வளவு கொடுமை செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துருங்க. இல்லாடி போனா அப்படியே சுட்டுட்டு அப்படியே போட்டுருவோம். செம்மணியை பத்தி கதைக்கிறோம். ஆனா குருக்கள் மடத்துல இருந்த ஹஜ்ஜாஜிகள் ஷஹீதாக்கப்பட்ட, எல்டிடியால ஷஹீதாக்கப்பட்ட ஹஜ்ஜாஜிகள் அவங்களோட பாடிஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல.
அப்ப எங்கட கோலத்தனம் தான். நாங்க முஸ்லீம்கள் இப்படி கோல முஸ்லீம்கள் ஆவிட்டோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். 90% முஸ்லீம்கள் கோல முஸ்லீம்கள் ஆவிட்டோமா? நல்லா உடுக்கிறோம், நல்லா போறோம், யானவானங்களை போறோம். இந்த அமைதியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஆவிருமேன்னு சொல்லி நினைச்சா எழும்பிடுவாங்க. அல்லாஹ் தாலா அப்படி வைக்கல. கயாமத் நாளில் தான் எங்களை எழுப்பாடுவாங்க. இல்லாட்டி இவங்க எழும்பி கேட்பாங்க, என்ன நீங்கள் செய்றீங்க, எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு நீங்க யாரும் பேசுறீங்க இல்லையான்னு சொல்லி கேட்கும் பொழுது, உங்களோட பிள்ளைகள் இல்லையே, உங்களோட சகோதரிகள் இல்லையே, உங்களோட சகோதரர்கள் இல்லையே, உங்களோட மாப்பிள்ளை இல்லையே, உங்களோட மற்ற மச்சான் இல்லையே, ஸோ அதனால கவலை இல்லை, பரவாயில்ல, யாரோ எல்லாம் மூத்தாவிட்டு போனாங்க, என்ன இருக்கு, லட்சக்கணக்கு காசால எங்களுக்கு அங்கே போய் அது செய்யலாது. ஆனால் இங்கே இருக்கிறாவது கவனிக்கலுமே, அதிகாரம் இருக்கு, மந்திரி பதம் இருக்கு, அமைச்சர் பதவிக்கு தான் நீங்களும் லாயக்காத்து இல்லைன்னு சொல்லி தானே கொடுக்கல. உங்களுக்கெல்லாம் பிரதேச அமைச்சரும் அந்த அந்த டைம் ப்ளீஸ் சொல்ற பொம்மை சபாநாயகர் உபசபாநாயகர்னு சொல்லி உங்களோட எல்லாம் சும்மா வெட்டி வச்சிருக்கு. தோல் வெட்டுறதுக்கு தான் நீங்களோட லாய்க்கு, சார் ரிபன் வெட்டுறதுக்கு, இதுக்கு தான் உங்களோட வச்சிருக்கு. தகுதி உள்ள ஆட்கள் இல்ல, தகுதி இல்லாத முஸ்லீம்கள் தான் இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கத்தில் இப்ப இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஓட் பண்ணாங்களுமே ஏமாந்தப்பட்டீங்க. உங்களுக்கும் தகுதி இல்லாம போயிடும் கூடிய சீக்கிரம். அல்லாஹ் காப்பாற்றணும். எனக்கு ஏசினதுக்கு ஒரு பிரச்சனை வராது, என்ன பாவங்கள் தான் கழியும். தெம்பு இருந்தா ஃபோன் பண்ணி வீடியோ கால்லையாவது டைரக்டா என்னை சந்திச்சுட்டு பேசுங்க. இந்த கமெண்டா பண்றதெல்லாம் நான் பிளாக் பண்ணிடுவேன். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்காது. ஸோ அதை பத்தி கவலையும் இல்லை, படாது. இந்த ஷஹீதாக்கப்பட்ட 103 பேரை பத்தி என்ன சொல்றீங்க நீங்களோ? குடுக்கல் மடத்துல பாடி கூட கொடுக்கல. நான் நினைச்சேன் அந்த பாடி கூட எனக்கு இன்னைக்கு கேட்கும்போது என்ன ரத்தம் கொதிக்குது. உண்மைக்குமே மனச்சாத்திக்கு வேதனையா இருக்கு. செம்மனியை மட்டும் பேசவான குருக்கள் மடத்துல ஷஹீதாக்கப்பட்ட ஹாஜிகளோட பாடிஸும் எடுங்க. அதுக்கு செஞ்சவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்க. எவர் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அரசாங்கத்துல அந்த புத்தித்துவம் எங்க இருக்கு? எந்த முதுவெலும்பும் இல்ல, எந்த அரசாங்கமும் இல்லாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அது செய்ய மாட்டாங்க. ஏன் முஸ்லீம்களுக்கு தானே அநியாயம் நடக்குது, அது சுட்டி எங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லித்தான் அவங்க நினைக்கிறாங்களோ என்ற சந்தேகம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். துவா கேளுங்க. அல்லாஹ் தாலா இவங்களோட ஜன்னத்துல உங்களுக்கு அல மகாம் கொடுக்கணும். ஃபாத்திஹா ஓடுங்க. அல் ஃபாத்திஹா. ஜஸாக்கல்லாஹ். நான் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.